எவ்வளவு என்னாச்சு? எனக்கு இப்படி ஆட்டாமோனும் கட்டையும் வாரியலையும் தூக்கிட்டு வந்து நிக்கிறியே, யார் அடிக்கிறதுக்கு வத்திட்டு இருந்தியே? பேசாம போயிருங்க, நாங்களே கொலை வெறியில இருக்கோம். இப்ப அவன் மட்டும் எங்க கையில மாட்டுனா அவனை நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவோம். எம்பிட்டு திமிரு இருந்தா என் மவனை கட்டி கொடுத்துருப்பேன். அவன் இன்னொருத்தைய பைக்ல கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துவான். அட பாவமே, என்னடி சொல்லுதே? போறதப்பும் ஓ புருஷனா? அதான பார்த்தேன், பைக்கில் விருட்டுன்னு போயிட்டான். என்னடா அவனை மாதிரி இருந்துச்சேன்னு நினைச்சேன். அவ அரைக்கை சட்டையும் அதுவுமா பின்னாடி இவன் தோல் மேல கையை போட்டுக்கிட்டு போனாலே, அப்போ அந்த செருக்கி மவ தான் இப்படி அடுத்த புருஷனோட ஊர் சுத்துறாக்கும். விளக்க மத்த கொண்டு அவனை அடிக்க வேண்டியதான். என்னாச்சு சொல்ற? அப்ப நீ கண்ணால பாத்தியா? அவனை ஒரு எத்தி எத்தி அந்த பைக்கை கீழே தள்ளி இருக்கலாம்ல. நாங்க வரதுக்குள்ளேயும் பசுக்குன்னு ஓடி போயிட்டாரே. இங்க பாருங்க, நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. நீ இப்படி வெட்டிட்டு அலைஞ்சா ஒன்னும் நடக்க போறதில்ல. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சேன்னு அவன் நினைச்சதை செய்வான். அதனால காதும் காதும் வச்ச மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்தை வச்சு அவன் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லு. அவன் கையும் களவுமா மாட்டணும். அப்புறம் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். அதை விட்டு போட்டு இப்படி ஆத்தாவும் மவளும் நடு ரோட்ல வச்சு வாரியலை வச்சு அடிச்சியனா அவன் நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனி என்ன அப்படின்னு சகஜமா அவளை கூட்டிட்டு சுத்துவான். ஆமாத்த, நீங்க சொல்றதும் சரிதான். முதல்ல அவனை கையும் களவுமா பிடிக்கிறேன். அப்புறம் பஞ்சாயத்து பண்ணாடி நிப்பாட்டி அவன் மானத்தை வாங்குறேன். எம்படி திமிரு இருந்தா என் மவக்காரி வீட்டுல இருக்கும்போது இவன் இன்னொருத்தி கூட சுத்துவான். நானும் சரி ஏதோ இவன் தான் லூசு செக்கி இப்படி உளருதான்னு நினைச்சா இப்பதானே என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் தானே என்னால என் கண்ணையே நம்ப முடியல. இங்க பாரு, நான் சொல்றதை சொல்லிப்பட்டேன். இப்ப வந்து உனக்கு புத்தி வந்துச்சே. மருமவன் அடிக்கிறதுக்கு வாரியில தூக்கிட்டு அலைத. முதல்ல போய் என்ன ஏதுன்னு உன் மவனை விட்டு பார்க்க சொல்லு. உன் மவனுக்கு போன போட்டு ஊருக்கு வர சொல்லு. ஏல நீ முதல்ல கட்டையை தூக்கி கீழே போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுல இரு. நல்ல புருஷனை உரிமையை விட்டுட்டு அப்புறம் கடந்து ஐயோ குத்துதே கொடை தங்குது. நீ வீட்டுல இருக்கணும்ல. நீ படத்துக்கு ஏறிக்கிட்டு இருக்கிறவ கூடலாம் போனா விளங்குமா? ஒன்னு என் மருமக கரையை கூட்டிட்டு சுத்துவ, இல்ல ஊர்ல எவ்வளையாவது கூட்டிட்டு செலுத்துவ. நீ வீட்டுல இருக்கிறதே கிடையாது. நீ வீட்டுல இருந்தா அவன் இப்படி அலைதான். அதுக்கு நான் வீட்டுல இல்லைன்னா இவன் எவ்வளையோ கூட்டிட்டு சுத்துவானா? எப்படி திமிர் இருக்கு? தினம் செண்ட கக்கத்துல அங்கிட்டு அடிக்கட்டா இங்கிட்டு அடிக்கட்டா அங்கிட்டு அடிக்கட்டா இங்கிட்டு அடிக்கட்டா. அவன் ஆடுத ஆட்டத்திலேயே நான் சுதாரிச்சிருக்கணும். சரி, மனுஷன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கானே, வேலைக்கு போறான், அதனால அப்படி இருப்பான்னு பார்த்தா இவனுக்கு எம்பிட்டு திமிர் இருந்தா பொண்டாட்டி உசுரோட வீட்டுல இருக்கும்போது இன்னொருத்தைய கூட்டிட்டு சுத்துவான். புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நிம்மதியா காப்பியை கையில கொண்டு கொடுக்கணும். நல்ல தலையை சீவி முகத்தை கழுவி பவுடர் போட்டு சிரிச்ச முகமா என்னைக்காவது நீ உட்காந்துருப்பியா? மோரைய பணங்கா தூக்கனால தூக்கிக்கிட்டு உங்க ஆத்தா ஒரு பக்கம் பம்பையை விரிச்சானா நீ இன்னொரு பக்கம் பம்பையை விரிச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஊர் சண்டை போட்டுக்கிட்டு குசும்பு பேசிக்கிட்டு அலைஞ்சனா என்னைக்காவது அவனை மதிச்சிருந்தனா அவன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்பானா? வீட்டுல இருக்கிறது கிடையாது, பின்ன குமரிக்கு பரி ஆளுவா. என்ன பேசுறியே? ஏ மவ வீட்டுல இல்லைன்னா அவனை எவ பின்னாடி அது போ சொல்லியிருக்கா? எவ்வளோ அவன் ஆம்பளை நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் வேலை பார்க்கான். பிறகு இவ வீட்டுக்கு போனா குடிக்க தண்ணி குடிக்கிறதுக்கு வீட்டுல இருக்கணும்ல. இவ தம்பிக்காரனே கதின்னு 24 மணி நேரமும் அவன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு அங்க மைனிக்காரி என்ன ஆக்குதானு உட்காந்து தின்னுக்கிட்டு வீட்டுல சோறாக்காம உட்காந்துக்கிட்டு இருந்தானா பின்ன எப்படி மதிப்பான்? அப்படிதான் அலைவான். அவனை கொடிய தோண்டி ஓடிட்டா அந்த மாதிரி அலைவானா? அப்புறம் உன் மவக்காரி தான் முக்கில் உட்காந்து அழணும். ஒழுங்கு மரியாதையா ஆத்தாவும் மவளும் பொறுமையா என்ன நடக்கணுமோ அதை பாருங்க. இப்படி பம்பையை விரிச்சு போட்டு குடும்பத்தை கெடுத்து உன் மவக்காரிய வாழா வெட்டியா ஆக்கிறாங்க. ஏம்மா என்னம்மா கிளவி இப்படி சொல்லிட்டு போகுது? என்னைய வாழா வெட்டி ஆக்கிடுவாமனு இவளே சொல்லி கொடுப்பா போல இருக்கே. அடியே, அவன் சொல்றது சரிதானே. 24 மணி நேரமும் தம்பிக்கார வீடே கெடின்னு வந்து உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சா ஏது செஞ்சா எங்க போறா எங்க வரான்னு அவளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உன் பூசனை ஆராய்ச்சி பண்ணதை விட்டுட்டு இப்ப குத்துதே கொடையுதேன்னு குமரிக்கிட்டு இருக்க. என்ன மணி, அவன் கிளவிதான் அப்படி பேசிட்டு போதுனா நீயும் அறிவு கெடுத்தனமா இப்படி பேசுத? ஏமா இப்படி நேரம் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ அந்த கிளவி சொல்றதும் சரிதாங்கிற. ஏதோ சோறு ஆக்குறதுக்கு கொஞ்சம் நான் கஷ்டப்படுவேன், அதனால சரி உன் வீட்டுல நீ இருக்க வந்து திங்கலாமேன்னு வந்து உட்கார்ந்துருப்பேன். அதுக்காக இவ எவ்வளையும் இழுத்து தலைவானா? மாசத்துல 30 நாள் அங்கதானே வந்து கொட்டிக்கிடுத. என்னைக்கு அது ஓ மவளுக்கும் புருஷனுக்கும் ஏதாவது ஆக்கி கொடுத்துருப்பியா? இப்படிலாம் சொல்லி காட்டாதமா, ஏற்கனவே நான் வேதனையில இருக்கேன், நீ வேற. சரி என்ன நடக்கணுமோ அதை தான் பார்க்கணும். ஆத்தாவும் மவளும் நம்மளே நாடிக்கிட்டு இருந்தா விளங்குமா? கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா, இது ஒண்ணு மட்டும் நல்ல வியாக்கியானமா சொல்லு. வா போவும். எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வரணும்.
அவன் வரட்டும், அவனை கூப்பிட்டு நானே விசாரிக்கிறேன். இப்ப நட. எப்பா இன்னைக்கு அது மல்லாக்க படுத்துக்கிட்டு நல்லா பாட்டு படிக்கலாம். இந்த மாமியா கிழவி எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டு. வீட்டுல இருந்தா நம்மள நிம்மதியா இருக்க விடுமா? அதை செய்யி இதை செய்யின்னு உசுரதான் வாங்குவா. செத்த நேரம் படுக்க விடுவாளா? குறுக்க ஒடிக்க வேலை சொல்லுவா. இப்ப எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல. சரி பாட்டு படிப்போம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் ஊறிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நானும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. அட பேதில பாபா, எம்பிட்ட நல்ல பாட்டு, அதை படிக்கிறேன்னு இப்படி கொலை பண்றாள. இவ வாயில கொல்லிக்கட்டையை வச்சுதான் இடிக்கணும். ஏது பதவாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பொணு வந்தோ நேசம் சில மாசம், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்டானோ. அட நாசமா போறவளே, பாட்டு படிக்கிறேன்னு இப்படிதான் கொலை பண்ணுதா போல. எல்லாரும் அதானே இவ பாட்டு படிக்கன்னு சொன்னாலே எந்திரிச்சு வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறாவோ. நானும் ரொம்ப நாளா என்னத்துக்குடா நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காவோ, திடீர்னு எந்திரிச்சு வீட்டுக்குள்ள ஓடி இருந்தாவுன்னு பார்த்தா இப்பதானே புரியுது. இவ என்னமோ பாட்டு படிக்கிறேன்னு எல்லாரையும் கொலை பண்ணிருக்கா. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ, என் வீட்டு கண்ணு குட்டி என் கூட மல்லு கட்டி என் மார்பிள் முட்டு தொட்டி கண்மணி, ஏன் கண்மணி. ஏப்பா தாயி, உனக்கு கோடி கும்பிடு போடுதே, முதல்ல உன் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணு. கிடக்கிற கடையும் நீயும் பாட்டு படிக்கிறாளாம்ல பாட்டு. என்னத்த இப்படி சொல்லிட்டியே? நான் பாட்டு படிக்கிறதுக்கு சூப்பர் சிங்கருக்கு போலான்னு இருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே? என் புருஷே அன்னைக்கு என்ன பாட சொல்லிட்டு விடிய விடிய உட்காந்து ரசிச்சு கேட்டார் தெரியுமா? நீங்க என்னன்னா இப்படி பேசுறியே? கேட்டிருப்பான். அவன் வந்த உடனே கேட்டாதான் தெரியும். காதுக்குள்ள நல்ல பெரிய பஞ்சா எடுத்து வச்சு பாட்டு நல்லா கேட்டிருப்பான். போங்கத்த நீங்க வேற. இப்ப வேணா அவர் வரட்டும். அவர் வந்த உடனே நான் பாட்டு படிக்கிறேன். என்னைய நெட்டவெளி நீ பாட்டு பாடுறத நிப்பாட்டிராத, விடிய விடிய உன் பாட்டு கேட்கறதுக்கு எப்படி காத்து கிடக்குறேன்னு தெரியுமான்னு சொல்லுவாரு தெரியுமா? துப்பு கிட்ட போய் சொல்லிருப்பான். என்ன மயக்கத்துல சொன்னானோ யாருக்கு தெரியும்? அவன் வரட்டும், இன்னைக்கு நான் கேட்கிறேன். அப்ப இருக்கு அவனுக்கு. ஏமா ஏமா என்னாச்சு? என்ன பிரச்சனை? மாமியாவும் மருமவளும் தினமும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே, என்ன? ஏங்க நீங்களே நல்லா சொல்லுங்க. அன்னைக்கு நான் ஒரு பாட்டு படிச்சேன். என்ன நீ சூப்பர் சிங்கருக்கு போனா என்ன எம்பிட்டு நல்லா பாட்டு படிக்கிற, விடிய விடிய உன் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு சொன்னீங்களா இல்லையா? அத்தை இப்ப என்கிட்ட சண்டைக்கு வராவோ நான் என்னமோ பாட்டை கொலை பண்றேனா? ஏலே, உனக்கு மனசாட்சி இருந்தா உண்மையை சொல்லு. ஏலே, உன் பொண்டாட்டி நல்லா பாட்டு படிக்கிறாளாக்கோ? ரகசியமாய் ரகசியமாய் புன்னகைத்தாள் பொருள் என்னவோ, சொல்ல துடிக்கும் வார்த்தைக்கு இறங்கும் தொண்ட கூலியில் ஊசி இறங்கும். ஏங்க அந்த பாட்டை நான் விடிய விடிய படிக்கலாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? நெட்டிலி மெடிக்கல் வரைக்கும் போக வேண்டி இருந்துச்சு, மறந்து போய் வந்துட்டேன். போறேன் செத்த நேரத்துல மருந்தும் அம்மா பஞ்சு வாங்கிட்டு வர சொல்லிச்சு, அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க முதல்ல நான் பாட்டை எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா போங்க. இரு நெட்டவெளி, அம்மாக்கு சுகர் ஊசி வேற போடணும், மறந்து போயிட்டேன், வாங்கிட்டு இப்போ வந்துடுறேன். அட பாய் மனுஷன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்லாம ஓடுதார. எப்படி சொல்லுவான்? அதான் பஞ்சு வாங்கிட்டு வரேன்னு போறானே. நான் சொன்னதா சொல்லிட்டு போறானே. பஞ்சு என்னத்துக்குன்னு நினைக்கிறேன்? அவன் காதுல வச்சு அடைக்கிறதுக்கு தான். என்ன மயக்கம் வருதா? பெப்பர் பேன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிற. நீ படிக்கிற லட்சணம் என்னன்னு இப்பவாது உனக்கு புரிஞ்சிருக்கும். அட பாவி மனுஷன், நீர் வாரும் எங்க போயிருவேரு? எம்பிட்டு திமிரு இருந்தா இந்த மாமியா கிளவி முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு போயிருப்பேரு. யோ எங்க போனாலும் நீர் வீட்டு பக்கம் வந்துதானே ஆகணும். அப்புறம் இருக்கு இந்த நெட்டவெளி யாருன்னு ஓமருக்கு காட்டுறேன்.